ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டரில் ஆடியோ இஷ்யூஸ் ஒன்று வந்திருக்கு. அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எரர் மாதிரி ஒன்று வந்துருச்சு. என்ன எரர்னா எரர் ஓப்பனிங் ப்ரைமரி சவுண்ட் டிரைவர், அது நோ டிரைவர் மாரி இருக்கிற மாதிரி காட்டுது. இது எதால் வருதுன்னா மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஆடியோ ஸ்பீக்கர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஒன்று HDMI-ஆவோ இல்லை யூஎஸ்பி மூலியமாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம இதை ரீஇன்ஸ்டால் பண்ணுறது. இதை ரீஇன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா இந்த இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு ஃபைல்ஸ் மட்டும் நம்ம டெலிட் பண்ணுறது மூலிமா இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அது வந்துட்டு எங்கே இருக்கும்னா நமக்கு வந்துட்டு OS இன்ஸ்டால் ஃபைல் கூட போயிடுங்க. அந்த டிரைவரில் போயிட்டிங்கன்னா யூசர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், நம்ம யூசர் ஃபோல்டர். அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் வந்துட்டு யூசர் நேம், அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷாட் _qt இருக்கும். அதை இங்கே டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஷாட்டை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறங்க. இப்போ நம்ம இதை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறோம். பண்ணிட்டோம். ஸோ நாம் அகெயின் இந்த ஓப்பன் ஷாட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா புதுசாக அதோடைய கான்ஃபிகரேஷன் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸ் போயிடுங்க. ரெஃபரன்ஸ் ரிவ்யூவில் போயிட்டு சவுண்ட் டிரைவரை மாற்றிடுவோம். செட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். இப்போ நம்ம இதை ரீஸ்டார்ட் பண்ணலாம். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். எங்கன்னா சிஸ்டமில் போயிட்டிங்கன்னா சிஸ்டம்ஸ் சவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கர்லாம் இதில் காட்டும். ஸ்பீக்கர் மைக்லாம் காட்டும். நான் யூஸ் பண்ணுறது Windows 11 தான். அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ளே போய் பார்க்குறேன். உங்கள் OS டிபெண்ட் அப்பான் OS உங்களுக்கு உள்ளே போகிற செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு மோர் சவுண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் காட்டும். ஸ்பீக்கர்ஸை ரைட் கிளிக் பண்ணிக்குவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லெவல்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். சவுண்ட் ஆஃபில் இருக்குது. இது கான்ஃபிக் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதான் அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஷாட்டை திரும்பி நம்ம ஓப்பன் பண்ணணும்.
நம்ம இதை ஓப்பன் ஷாட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓப்பன் ஷாட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அகைன் இப்போ திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்ம ஆடியோ சோர்ஸை மாற்றும் போது இந்த இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம 3.5 mm ஜாக் அது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஎஸ்பி நம்ம மாறும்போது என்ன ஆகும்னா அதோடைய கான்ஃபிகரேஷனான ஃபைல் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு எந்த டிவைஸும் அதில் சேஞ்ச் ஆகலை அப்படின்றதால இது செப்பரேட்டாக ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதோடைய ஃபைலும் இது சேஞ்ச் ஆன ஃபைலும் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு இந்த இஷ்யூஸ் வருது. இது வந்துட்டு மைனர் இஷ்யூ தான். மோஸ்ட்லி நம்ம இதை அன்இன்ஸ்டால் பண்ண சால்வ் பண்ண முடியும். ஆனால் புது அப்டேட்டில் வந்துட்டு அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். பண்ணால் தான் அது இஷ்யூ வந்துட்டு சால்வ் ஆகுதுன்றதை பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்ம அதை ஒன்ஸ் நம்ம அதை ஃபைல் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்ல, அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இஷ்யூ சால்வ் ஆக சான்ஸ் நிறையவே இருக்குது. சம் ஃபாலோயருக்கு இதை கண்டிப்பாக இந்த இஷ்யூ சால்வ் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இதை ரீஇன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் அது வழி நமக்கு எதுவும் இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லான்ச் நான் கொடுத்துட்டேன். அந்த இஷ்யூ திரும்ப இருக்கு. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா நம்மளுடைய ஆடியோ டிரைவர் வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது. இப்போ நம்ம புதுசாக வந்துட்டு லாஜிக் டெக்கோடைய யூஎஸ்பி டைப் ஹெட்செட் ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக அந்த ஹெட்செட்டோட டிரைவர் என்ன ஆச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற டிரைவர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதான் அந்த இஷ்யூவுக்கு மேஜர் இதுவாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டிரைவர் வந்துட்டு நான் நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 டிரைவரும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ரியல் டெக்கோடைய டிரைவர்ஸ். இந்த டிரைவரில் பார்த்தோம்னா
நம்மளுடைய டிஃபால்ட்டாக இருக்கிற ஆடியோ வந்துட்டு இதை வந்துட்டு ரீபில்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த டிரைவர் வந்துட்டு நான் மைக்ரோசாஃப்ட் அந்த வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா அன்சிப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீபூட் கேட்கும். நீங்கள் ரீபூட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வந்திருக்காது, இல்லை வந்துட்டு ஜஸ்ட்டு இங்கே ஸ்பீக்கர் மட்டும் சிம்பிள் மட்டும் காட்டும், இந்த நேம் வந்திருக்காது. இப்போ வந்துடுச்சு. நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த டிஃபால்ட்டு டிரைவர் வந்துட்டு நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண லாகியோடைய ஹெட்செட்டு வந்து டிரைவர் வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுடுச்சு. ஆஃப்டர் ரீபூட் நீங்கள் ஓப்பன் ஷாட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த எரரும் வராது. வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செட் பண்ணணும். எடிட்டில் போயிட்டிங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் உள்ள போயிட்டிங்கனாலே நீங்கள் புதுசாக இன்சர்ட் பண்ண ஹெட்செட் வந்துட்டு இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் மேனுவலாக அங்கே போய் சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த 4 மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட்லேருந்து நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் இந்த டிரைவர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். சால்வ் ஆகலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். Until then, thank you.